அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அடுத்த 18 மாதங்களில் அரசு துறைகளில் உள்ள 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 2026க்குள் 46,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2026 ஜனவரிக்குள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 17,591 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 19,000 பேருக்கும், மருத்துவத்துறையில் 2,041 பேருக்கும் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பித்தவர்களின் மதிப்பெண்களில் மாற்றமுள்ள மாணவர்களின் பட்டியல் தேர்வுத்துறை இணையதளமான www.dge.tn.government.in என்ற இணையதளத்தில் நாளை வெளியிடப்படுகிறது. விண்ணப்பித்த மாணவர்கள் நாளை பகல் 12 மணிக்கு பிறகு தங்களுடைய மதிப்பெண்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது அறிவிப்பு: கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக, மேலும் இன்றும் நாளையும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வட்டார அளவில் பணியாற்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் மீண்டும் பள்ளி பணிக்கு திரும்ப உத்தரவு. பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. ஐந்தாவது அறிவிப்பு: 26 ஜூன் முதல் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் மதுரையிலிருந்து திருச்சி வழியாக பெங்களூருக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இன்று முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை மதுரை பெங்களூரு சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படவும் உள்ளது. இன்று காலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயிலானது பெங்களூருக்கு மதியம் 1 மணிக்கு சென்றடையும். ஆறாவது அறிவிப்பு: உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்பாராத வகையில் உயிரிழக்கும் மற்றும் காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீடு தொகையை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. குண்டுவெடிப்பு தாக்குதல், சமூக விரோத தாக்குதல் போன்ற காரணங்களால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகையானது 10 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தியுள்ளது. பிற காரணங்களால் உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகையானது 5 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நிரந்தர உடல் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகையானது 2.5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தியுள்ளது. சிறு காயம் ஏற்படுபவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகையாக 10,000 ரூபாயிலிருந்து 40,000 உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சென்னையில் 2ஆம் கட்டமாக கூடுதலாக 500 மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சரான சிவசங்கர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு 18,178 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் போக்குவரத்து துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐந்தருவி, பிரதான அருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 28, 29, 30 சென்னையிலிருந்து பிற இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளன. இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 10வது அறிவிப்பு: ராமேஸ்வரம் தீவு சுற்றுலா பகுதிகள் 15 கோடியில் மேம்படுத்தப்படும் என அமைச்சரான மதிவேந்தன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 11வது அறிவிப்பு: வருமானம் இல்லாத கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சரான P.K. சேகர்பாபு தகவல். 12வது அறிவிப்பு: அமைச்சரான செந்தில் மஸ்தான் அறிவிப்பு. சிறுபான்மையின மகளிருக்கு 1,60,00,000 மதிப்பில் 2,500 மின் மோட்டார் தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும். 13வது அறிவிப்பு: தரமான பட்டுக்கூடு உற்பத்தியினை ஊக்குவிக்க 2,350 பட்டு விவசாயிகளுக்கு 24 கோடி வரை உதவித்தொகை வழங்கப்படும் என அமைச்சரான தாமோ அன்பரசன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 14வது அறிவிப்பு: பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சரான கயல்விழி அறிவிப்பு. 15வது அறிவிப்பு:
திருவள்ளூரில் உள்ள பூங்காக்களின் நீர்த்தேக்க தொட்டி கட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவையில் அமைச்சரான KN நேரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடைசியாக 16வது அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் 725 கோடியில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என அமைச்சரான ஏவா வேலு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.